சைவ ஆம்லேட், நம்ம வெஜ் ஆம்லேட் இந்த பாருங்க. அப்படி ஆம்லேட் மாதிரி இருக்கும். இந்த பெப்பர் மிளக்க அப்படி ஆம்லேட் மாதிரி. இதை சாப்பிட்றவங்க ஆம்லேட் அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படி ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓகே. இதெல்லாம் சைவம். அதெல்லாம் வெஜ். எஸ், சைவம். ஸோ ஒரு நான்வெஜ்ல என்ன இருக்கணுமோ அந்த ஆம்லேட் மாதிரியே இருக்கு பாருங்க லேயர்லாம். ஸோ இந்த ஃபீல் வந்து அப்படியே ஆம்லேட்ல எப்படி இருக்குமோ சாப்பிடும் போது ஆம்லேட் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். முழுங்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரி, இந்த ஆம்லேட் சாப்பிட்டு பார்த்துடலாம். அடடா. ஓகே, சாப்பிடுவோம். இந்த ஆம்லெட்டுடைய டேஸ்ட் கிடைக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் முழுங்கும் போது உங்களுக்கு அது வெஜ்ஜாக தெரியும். ஆமாம், அதை கடிக்கும் போது சுவைக்கும் போதுலாம் உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் ஃப்ளேவரில் வந்து ஆம்லெட் டைப்லேயே எடுத்து செம்மையாக இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு வெத்தலை தோசை. வெத்தலை தோசை. ஆமாம், வெத்தலை நீங்கள் பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதுசாக நீங்கள் வெத்தலை தோசை போடல. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல காலமாக வெத்தலை தோசை வெளில வந்துட்டு தான் இருக்குது. இதில் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த வெத்தலை தோசை நம்ம போடும்போது குழந்தைங்களாம் பிரியமாக சாப்பிடுவாங்க. எதுவும் இலையில வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி ஃபுட்டை பார்த்து கஸ்டமருக்கு கெஸ்ட்டுக்கு சொல்லி இலையில வேஸ்ட் பண்ணாமல் அவங்க கொடுக்குற விலைக்கு நல்ல ஃபுட்டை கொடுத்துட்டு. வெத்தலையும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஒரு பெரிய வெத்தலையை தான் எடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக சில இடத்துல வெத்தலை வந்து குட்டியாக இருக்கும். ஆனால் அந்த தோசைக்கு ஏற்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய வெத்தலை. அதெல்லாம் குவாலிட்டின்னு நாங்கள் போயிடும். குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட் அப்படின்றது நீங்கள் இந்த எத்தனை வெத்தலை எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ வெத்தலை தோசை சார் சொல்கிற மாதிரி குவாலிட்டியாக ஒரு நீட்டமான வெத்தலையில் என் உள்ளங்கை சைஸுக்கு நல்லா நீட்டமாக வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், ஒரு பெரிய வெத்தலையில் ஒரு தோசை செய்யப்பட்டிருக்கு. ஓகே. அந்த வெத்தலை கூட காரமாக இருக்கான்னு பார்த்து தான் வெத்தலை வாங்குவோம். ஓ, அப்படியா? ஆமாம், அந்த காரம் வந்து உரைச்சா மட்டும்தான் அந்த வெத்தலையோடைய டேஸ்ட் கொடுக்க முடியும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன், ட்ரை பண்ணுறோம். சட்னி சாம்பார் எதுவுமே வேணாம் போலியே. ஆமாம், தேவைப்படும், இன்னும் சுவை அதிகரிக்கும். ஆனால் இது அப்படியே நீங்கள் சாப்பிட்டா கூட டேஸ்டியாக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. தெலுங்கு ஆக்ட்ரஸ் ஒருத்தர் இங்கேருந்து என் ஃபுட்டை சாப்பிட்டு பிடிச்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு கட்சி பவுலின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போனார். அவரே நான் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே பார்த்து இத்தனையும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி என்னை மீட் பண்ணதுக்கு நான் அவர் யாருன்னு கூட தெரியாது. கட்சி பவுலி வரணும் ஹைதராபாத் அப்படின்னாரு. அந்த ஊர் பேர் கூட எனக்கு சொல்ல வராது. வரணும் அப்படின்னும் போது சார் அங்கே வரணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது உங்களுக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்றத இங்கிலீஷில் மெயின்டைன் பண்ணி பேசிட்டேன். அப்போ சரி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுதான் போய் பார்ப்போமே சொல்லிட்டு போய் பார்த்தா அவர் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு நடிகரில் ஒரு முக்கியமான நபர். அப்போது அந்த இடத்துல போய் பார்க்கும்போது எனக்கு ஹைதராபாத் தம் பிரியாணியே இங்கே வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணுன்னாரு. ஓகே. நான் இருக்கிற இடம் சென்னை. எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. அப்போ நான் ஒரு பாகம் யோசனை பண்ணிட்டு ஹைதராபாத்தில் நம்ம கொடுக்குற டேஸ்ட்டு ரொம்ப அவருக்கு பெருமிதமாக இருந்து என்னை அழைச்சிருக்காரு, அவருக்கு இதுக்கு மேலே இன்னும் ஸ்பெஷலாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு லோக்கலில் ஒரு ஹோட்டல்லாம் பெரிய பெரிய ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போய் பார்த்தேன். எதுவுமே நான் கொடுத்த டேஸ்ட் கிடைக்கல. அப்போ நான் என்னுடைய டேஸ்ட்டே தான் நாங்கள் திருப்பி அங்கே கொடுத்தேன். அங்கேருந்து இன்னைக்கு வேலை வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சூப்பர். அந்த நடிகர்கிட்ட வந்திருக்கு, மலையாள நடிகர்கிட்ட வந்திருக்கு, தமிழ் நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் பேரை நான் வந்து அவங்க கேட்காம சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். மற்றபடி மினிமம் அதாவது சின்ன சின்ன பட நடிகைகள்